கம்பெனி நடத்துகிற வந்து முட்டாள் அவன் எதுக்கு ஐபிஓ வரான்? பணம் விஷயத்தில் புத்திசாலித்தனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார், நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கேள்வி வரும். சார், இந்த ஐபிஓ வருது, அதை அப்ளை பண்ணலாமா? இந்த என்எஃப்ஓ வருது, இந்த அப்ளை பண்ணலாமா? நான் ஏற்கனவே சொல்லிடுவேன், என்எஃப்ஓ தயவு செஞ்சு அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. சார், 10 ரூபாய்க்கு வருது அப்படின்னு. 10 ரூபான மியூச்சுவல் ஃபண்டில் சீப்புலாம் எந்த அர்த்தமும் கிடையாது. 1000 ரூபா என்ஏவி இருந்தாலும் 10 ரூபா என்ஏவி ரெண்டுமே ஒன்று தான். அது எப்படி சார் ரெண்டு ஒன்றா? அது அப்படி தான். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வேறு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு என்எஃப்ஓ வந்து 10 ரூபான்னு வருதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண வேணாம். அது ஒரு அது ஒரு பக்கம் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு கம்பெனி கொடுக்குறோம், புதுசாக ஒரு கம்பெனி வருது. நாங்கள் இவ்வளோ வருஷம் இந்த கம்பெனியில் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கோம், இதுதான் எங்களோட ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸு, இவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறோம், இவ்வளோ சேல்ஸ் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கொடுப்பாங்க. எங்களுக்கு இவ்வளோ பிளான் இருக்குது, அது இருக்குது. இப்போ கேட்பாங்க, சார் இது 150 ரூபா வருது, 200 ரூபா வருது, 300 வாட் வீத ப்ரைஸ் இல்லை 120 ரூபா வருது அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயம் பார்த்துட்டு, சார் இந்த ஐபிஓ அப்ளை பண்ண கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் நான் சொல்லுவேன், முடிஞ்ச வரைக்கும் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணாதீங்க. என்ன சார், ஒரு ஐபிஓ 70 டைம்ஸு, 100 டைம்ஸு, 200 டைம்ஸு, 50 டைம்ஸ் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் ஆகுது. நீங்கள் வந்து ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்களா? 2 விஷயம் சார். ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாஸ்தி டைம்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அலாட் ஆகிறது கஷ்டம். அப்படிலாம் சொல்லாதீங்க சார், எல்லாருக்கும் அலாட் ஆகுதுல, எனக்கு அதில் வரலாமா? பாசிபிலிட்டி ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்க. 1. 2வது, சரி கம்மி பர்சன்டேஜில் அப்ளை பண்ண என்ன அர்த்தம்? அந்த ஐபிஓக்கு அவ்வளோதான் டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு அலாட் ஆனாலும் வேஸ்ட், ஏன்னா கீழே தான் வந்து கோட் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஐபிஓ அலாட் பண்ணாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ரைட். அது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, நான் ஏன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து விழாப்பறையே 1, 2, 3, 4 சொல்லி போடுவேன். அதை ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா என்னோடய வீடியோவில் இதுதான் ரீசன் சொல்லி 1, 2, 3 சும்மா வந்துட்டு பண்ணக்கூடாது பண்ணலாம் அப்படின்னு மொத்தமாக பொதுவாக சொல்லிவிட்டு நான் விலக மாட்டேன். இதில் என்னென்னா, ஐபிஓ வந்து அவங்களோட 10 ரூபா ஷேரோட விலையை அவங்க வந்து அதிகம் பண்ணி கொடுக்குறாங்க. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 10 ரூபா இருக்கிற விலை இன்றைக்கி 200 ரூபாய்க்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு, மார்க்கெட் வேல்யூ அவ்வளோ இருக்குன்னு தோணுது. ஏன்னா இவ்வளோ நாங்கள்லாம் செஞ்சுருக்கோம், இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம், இதோட ப்ரீமியம் எங்களுக்கு வரணும் சார் அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களே கம்பெனியை தெளிவாக இதுதான் எங்களோட மார்க்கெட் வேல்யூவேஷன் சொல்லி டிசைட் பண்ணிட்டு ஐபிஓ வராங்க. ஸோ வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது ஐபிஓ அந்த கம்பெனி என்ன பண்ணுவோம், 200 ரூபா இல்லை 300 ரூபா ஏதோ ஒரு வேல்யூவேஷன், 150 ரூபாய்க்கு நாங்கள் ஷேரை விற்கிறோன்னா அதோட ஆப் இதுதான் விலை அப்படின்னு நினச்சி தான் விற்போம். ஸோ அதுக்கு மேலே ப்ரீமியம் எப்படி போகும்? வரலாம், சில கம்பெனிலாம் வந்துட்டு கம்மி விலைக்கு வரும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் விலை ஜாஸ்தி கோட் பண்ணுறதை விட விலை கம்மியாக மார்க்கெட்டில் கோட் ஆகிற எவ்வளோ ஷேர் இருக்கா இல்லையா, அதில் போய் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுங்க? அதனால முடிஞ்ச வரைக்கும் ஐபிஓவா அவங்க என்ன வேணா பண்ணிட்டேன், எது வேணா பண்ணிட்டேன், விடுங்க, நான் அப்ளை பண்ண மாட்டேன், வந்தா வரட்டும், அந்த பணம் என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு சும்மா உட்காருங்க. அதுதான் பெஸ்ட். அப்போ எப்போதான் சார் வாங்குது? நாங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஐபிஓ கோட் ஆகட்டும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. மேலே போச்சுன்னா அப்போ புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா இக்னோர் பண்ணுங்க, வேணாம். ஏன் கீழே வருதுன்றது அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிப்பேன். சப்போஸ் யோசிச்சு பாருங்க, 150 ரூபா கோட் ஆச்சு, பேடிஎம்லாம் எங்க கோட் ஆச்சு 2300 போய் கடைசியில் 500, 600 வரல, 2000 ருபீஸ் அந்த ரேஞ்சில். அப்போ என்ன சொல்றேன், இதில் நிறைய விஷயம் இருக்கு. அதையே நான் சொல்ல வரேன். வேணும்னே வந்துட்டு அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இமேஜ் ஒன்று பில்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நிறைய நடக்கும். நம்ம தான் அதில் விழக்கூடாது. அதெல்லாம் ட்ராப். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சொன்ன உடனே நம்ம உடனே அதை கடகடன்னு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்த உடனே சரசரன்னு கீழே வந்துச்சுன்னா நமக்கு நஷ்டம் தானே. அதுக்கப்புறம் அது திருப்பி எப்போ மேலே போகும்னு சொல்லவே முடியாது. அதனால் கம்பெனி வர்றவங்க ஜென்ரலாக அதோட கரெக்ட் வேல்யூவேஷனில் தான் வருவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு அதில் வந்து லாபம் சம்பாதிக்கிற பாசிபிலிட்டி ரொம்ப இல்லாமல் போகும். நீங்கள் ஐபிஓ முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணவே கூடாது. ஏகப்பட்ட ஷேரு ஐபிஓ ப்ரைஸ் கீழே கோட் ஆகுது. அது என்ன, ஒன்ஸ் கோட் ஆகிடுச்சு நெகட்டிவ் ஆகி போச்சுன்னா நிறைய பேர் வந்து விற்று கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50%, 60% கீழே போச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஐபிஓ ப்ரைஸ் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் இது என்னதான் சார் பண்ணலாம்னா ஐபிஓ அப்ளை பண்ணாதீங்க. அப்போ வாங்க வேணாம் சொல்லுங்கள். அதையும் நான் சொல்லுவேன். எப்போ வாங்கலாம்னா கீழே வருதா ஐபிஓ கீழே விட்டுடுங்க, அதை பற்றி கண்டுக்க வேணா விட்டுடுங்க. சரி மேலே போகுதா 110 ரூபா ஐபிஓ ப்ரைஸ் இருக்குது, 150 ரூபா கோட் ஆகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருங்க. நல்லா புல்லிஷாக இருக்குன்னா 150 ரூபாவில் இருந்தால் கூட நீங்கள் வாங்கலாம். அது பெட்டர். 110 ரூபாய்க்கு வாங்கி டென்ஷனில் அவசரப்படுறத விட 150 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அது 200 ரூபா போகிறதுக்கோ இல்லை 250 ரூபா போகிறதுக்கோ
பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா புல்லிஷா இருக்கு. ஆனா அந்த புல்லிஷா இருக்குன்றது நமக்கு ஐபிஓ டைம்ல தெரியுமா? தெரியாது. ஏன்னா கம்பெனி எந்த இதுல கொண்டு வரான், என்னது நம்ம எல்லா டீடைல்ஸ் அப்படி அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் படிச்சுக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஜித்தனா கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஐபிஓ பிரைஸா ஸ்டம் ரூல் ஸ்டாண்டர்டா ஐபிஓ நான் வாங்க மாட்டேன், கோட் ஆகட்டும் நல்லா புல்லிஷா இருக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனா அதான் பெஸ்ட் ஐடியா. அட்லீஸ்ட் என்ன தெரியுமா, நஷ்டம் இல்லாம போகும் சார். 10 ஐபிஓ போறீங்க, 3 வந்து 10 அலர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 3 சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, 7 அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 சக்ஸஸ் வர்ற ப்ளஸ் எல்லாம் இந்த 7 மைனஸில் போயிடும். வேஸ்ட் இல்லை. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கம்பெனி நடத்துகிற வந்து முட்டாள்கள். அவன் எதுக்கு ஐபிஓ வரான்? பணம் வேணும் அப்படின்னு. பணத்தை வந்து 100 ரூபாய்க்கு அவனோட ஷேர் விற்பான 150 ரூபாய்க்கு, 150 ரூபாய்க்கு என்னோட வேல்யூவேஷன் சார் அப்படின்னு 100 ரூபாய்க்கு ஏன் வைக்கணும்? உங்களுக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க கம்பெனி நடத்துகிறான், அவனுக்கு லாபம் வரணும் தானே. அப்போ 100 ரூபாய்க்கு இருக்கிற 150 ரூபாய்க்கு இருக்கிற ஷேர் விலையா 100 ரூபாய்க்கு ஐபிஓக்கு வருவானா? வரமாட்டான், 150 தான் வருவான். ஏன்னா அவன் சொல்லுவான் என் கம்பெனியோட வேல்யூஷன் அதுதான் சார், 150 ரூபா தான் சார் இருக்கணும், இதுதானே உண்மை. அதனால ஐபிஓ வந்தால் அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. லிஸ்ட் ஆகட்டும், கோட் ஆகட்டும், மூமெண்ட் எப்படின்னு பாருங்க, ப்ளஸ்ஸில் இருக்கா மைனஸ் இருக்கான்னு, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அங்கே தான் புத்திசாலி. நல்ல கம்பெனியாக இருந்ததுன்னா ஐபிஓ ப்ரைஸுக்கு மேலே கோட் ஆச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் அதுக்கப்புறமும் மேலே போகும், கண்டிப்பாக போகும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் அது ரொம்ப முக்கியம். கம்பெனி நல்லா இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், ஷேர் மார்க்கெட் அதை ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க செகண்டரி மார்க்கெட். அதுதான் புத்திசாலித்தனம். இல்லைன்னா நஷ்டம் அடைஞ்சிட்டு அப்புறம் நான் சொல்லுவேன் ஐபிஓ ப்ரைஸில் வாங்கினா 100 ரூபாய் போச்சு, இன்னைக்கு 65 ரூபா நிற்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல சொல்லிட்டு கடைசியில் 5 வருஷம் பொறுத்து 100 ரூபா வாங்குற கடைசியில் 90 ரூபாய்க்கு வித்தின்னு வச்சுக்கலாம். அந்த 5 வருஷத்துக்கு எவ்வளோ நமக்கு நஷ்டம், ப்ளஸ்ஸு நீங்கள் 10 ரூபா கம்மியாக வர நீங்கள் விற்றுருப்பீங்க. ஸோ இவ்வளோ நஷ்டம் தேவையா? அதெல்லாம் பணம் விஷயத்தில் புத்திசாலித்தனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபினான்ஷியல் ஸ்மார்ட்னஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் தாரக மந்திரமாக வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்லிக் கொடுக்குற சின்ன ஒரு சஜஷன். இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயத்தில் வெற்றி தான் அடைவீங்க. ஓகேங்களா? இந்த விஷயத்தில் உங்களுக்கு வேறு டெஃபினட்டாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மெசேஜில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.